அக்ஷய் பெஸ்டோ பிரம்மா எல்லாம் கேட்டுக்கோப்பா, கணக்கு கேட்டுக்கோப்பா, இந்த கோட்டார் எல்லாமே கேட்டுக்கோப்பா. கணக்கு ரொம்ப மோசத்தில் போயிட்டான். சிட்டி கிராமத்தை பூரா இடத்த பூரா மால் போடுதான், மால் கெட்டு தான், வேலி அடிக்கான், வேலி போடுதான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர் அவன் அடிச்சு விட்ருக்கான்ல பேப்பர், இந்த பேப்பர் தப்புன்ட்டார். இந்த தப்பை வச்சு ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு கணக்கு எடுக்கையில் ஒவ்வொருத்தன் மாளிகையை கட்டியிருப்பான். அந்த மாளிகை சரௌண்டிங்கில் போட்டுருவார். சரௌண்டிங்கில் போடையில் ஒரு மாளிகை 1 கோடி கட்டியிருப்பான், 2 கோடி போட்டிருப்பான். அந்த பேப்பர் என்னடாங்கிற கேள்வி அவன் உழைப்பு இல்லாமல். அப்போ நான் சீட்டு போட்டேன், நான் பேங்கில் வாங்கினேன், நொட்டினம்மா, அதெல்லாம் கணக்கா? நீ உழைச்சி விவசாயம் பார்த்து உழைச்சிருக்கியா? விவசாயம் இருக்கா? விவசாயம் இல்லை. அப்போ 2ஆம் நம்பர் தொழில். அப்போ 2ஆம் நம்பர் தொழில் உள்ளே பூரா எல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ளே மாட்டி வருவான். ஒன்று விடாமல் இப்போ இயந்திரத்தை தட்டுதான்ல, வீடு தோறும் போய் ஓட்டு போட்டால் நம்ம வீடு 10 வீடு கட்டலாம், இடம் ஏக்கரை வாங்கலாம், வேலி போடலாம், ஒருத்தனை மோசம் பண்ணலாம், வட்டி கடை வாரக்கடை கொடுக்கலாம், நம்ம உயிர் பலி சாப்பிட்லாம், ஆடு மாடு கோழிப்பறைகள் நல்லா சாப்பிட்லாம். இதுக்கு தான் இந்த பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். எல்லாமே இடத்தையும் பாழாக்குறான். இதெல்லாம் இறங்கி நீங்கள் உள்ளே பார்க்கல. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு சிட்டி கிராமத்தில் இருக்கிறான். எல்லாம் கோட்டார் இறங்கி பார்க்கணும் உள்ளே. அதுக்கு படை இராணுவத்தை உள்ளே கொடுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா இது இவன் போட்ட சட்டத்தில் பார்க்க முடியாது, இவன் போட்ட அதிகாரிகளை வச்சு பார்க்க முடியாது. இது தப்பு அப்படின்ட்டார். ஆனால் அந்த தப்புக்கு கணக்கு திரை லோகத்தில் விட்டாச்சு. நான் ஆட்டாமுட்டிக்காக எனக்கு டெல்லி நீதிமன்றத்தில் இப்போ கேள்வி கேட்காரு, எடுக்கலான்னு கேட்காரு. டெல்லி நீதிமன்றம் டெல்லி மகாராஷ்டிரா கோர்ட்டில் பார்த்தியா பார்க்கலையா, உனக்கு ஆன்லைனில் விட்டாச்சு, பார்த்தியாண்ணா, ஏன் லேட் ஆகுது அப்படிங்காரு. லேட் ஆகக்கூடாது அப்படிங்காரு. லேட்டானால் நான் அழிச்சு போடுவேன் அப்படின்ட்டாரு. அழிச்சே விடுவேன், எனக்கு கோபத்தில் இருக்கேன் அப்படின்ட்டார். எனக்கு சீக்கிரமாக எல்லா நீதிமன்றம் கோர்ட்டில் டக்குன்னு உட்காரு. எனக்கு கேஸ் கட்ட பூரா 3 நாச்சு கேஸ் கட்ட இறுக்கி கட்டிட்டார். எல்லாமே எனக்கு சட்டுன்னு முடிக்கணும். இவன் எல்லா பேரும் இடத்த பூரா பேப்பரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். என்ன விளாட்டா அப்படின்ட்டார். பூமி பூரா விளாட்டா அப்படிங்காரு. பூரா கேட்டு அடிக்கான், கேட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான், கேட்டு அடிச்சுக்கிட்டு பூரா கல் வலி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்கலையா? காவல்துறை பார்க்கணும், எந்த அதிகாரியும் பார்க்க மாட்டான். அவனுக்கு ஆன்லைனில் கரெக்டாக அதிகாரிகள் பூரா சம்பளம். அவன் டக்குன்னு அந்த பேப்பரை அடித்த பேப்பரை விட்டுருந்தான். இவன் திருட்டு மல்லாக்க வரான். இதுதான் கணக்கு கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு போட்டார். 3/4 சத்தியம். எனக்கு உயிர் பலியை பூரா அடிச்சாவிட்டுருக்கான். நான் வீடு தோறும் துவச்சி எடுத்து போடமிட்டார். ஆடு மாடு கோழி பறவை எல்லாமே அடிக்கான். ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் மாடு பூரா பளிங்கு மாடு மேலே மேய போவோம். அந்த மாடுகளை பூரா ஒன்று அடித்து சாப்பிடுதான். வாரத்துக்கு 2 மாடு 3 மாடு ஒரு கிராமத்தில். அப்போ சிட்டியில் எத்தனை மாடு அடிப்பான்? ஆடு மாடு கோழி எவ்வளோ பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாக கோர்ட்டில் கணக்கு எடுக்க பாருப்பா. கணக்கு கேட்டார், கணக்கு போட்டார். உயிர் பலியை பூரா நுப்பாட்டணும். ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தான் சாப்பாடு உணவு பூமியில் கொடுத்துருக்கேன். இவனை கேட்டா நான் அடிக்கிறதுக்கு நான் கொடுக்கலம்ட்டார். ஆனால் சொல்லிட்டாரு, பூரா பறவைகள் விலங்குகள் சாப்பிடக்கூடிய இடத்துல கேட்டு அடிச்சிருந்தானா அவன் குடும்பமே கேட்டு அடித்து தூக்கி உள்ளே கொண்டு போய் நச்சிருவோம்ட்டார். அவன் எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முதலியாக இருந்தாலும் சரி சொல்லி போட்டாருப்பா. நீதி அரசர் 3/4 சத்தியம்.